அந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட பார்வையில் எப்படி பார்ப்பீங்க? ஹவு டு யூ டிஃபைன் ஒபிசிட்டி? ஒபிசிட்டி வந்து ஒரு டிசீஸ் மாதிரி இது பண்ணுறாங்க. ஏன்னா ஒபிசிட்டியால் பல நோய்கள் வரலாம். எனி டிபார்ட்மெண்ட் பிஎம்ஐன்னு சொல்லுவோம். நம்ம ஹைட் அண்ட் வெயிட்டை வச்சு நம்மளுக்கு ஒரு பிஎம்ஐ கேல்குலேஷன், பாடி மாஸ் இண்டெக்ஸ் கேல்குலேஷன் இருக்குது. அது வெஸ்டர்ன் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25 மேலே இருந்தால் ஓவர் வெயிட், 30க்கு மேலே இருந்தால் தான் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு 23க்கு மேலே இருந்தாலே ஓவர் வெயிட், 25க்கு மேலே இருந்தாலே ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஒரு யங் ஏஜ்லலாம் பார்த்தீங்கன்னா மேல்ஸ்க்கு வந்து நிறைய ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அவங்க விசரல் ஒபிசிட்டி, அந்த வயிற்றை சுற்றி கொழுப்பு படிகிறதுனால அவங்களுக்கு அந்த ரிஸ்க்லாம் ஜாஸ்தி. லேடிஸ்க்கு வந்து இந்த பெரிஃபரியில் தான் ஃபேட் இருக்கும், அதனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்காது. பட் ஒன்ஸ் அந்த ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு, ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் இதய நிபுணர் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், கோடம்பாக்கம், சென்னை. ஒபிசிட்டி, உடல் பருமன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப காமனாக இருக்குது. நான் ஒபீஸாக இருக்கிறேன், எனக்கு ஹார்ட் நோய் வரும் அப்படின்னு நினச்சி ஒபிசிட்டியை குறைச்சிக்கிறவங்க நிறைய பேர். நான் ஒபீஸாக இல்லை, எனக்கு ஹார்ட் நோய் வராது அப்படின்னு நினச்சி அவங்களே ஏமாற்றிக்கிறது இன்னொரு கேட்டகரி. ஒபிசிட்டி அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதனால பல உபாதைகள் வரும். அதில் மிக மிக முக்கியமான உபாதை ஹார்ட் உபாதை. ஐசிஎம்ஆர் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. நியர்லி ஒரு 1.25 லட்சம் இந்தியன்ஸை அக்ராஸ் த கண்ட்ரி படித்ததில் எவ்ரி 4th இண்டிவிஜுவல் இஸ் அன் ஒபீஸ் கை அண்ட் எவ்ரி 3rd இண்டிவிஜுவல் ஹஸ் காட் ஓவர் வெயிட். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50% பேர் எதர் ஓவர் வெயிட் கேட்டகரி இல்லை ஒபிசிட்டி கேட்டகரிக்குள்ள வந்துக்கிறோம். அந்த மாதிரி ஒபிசிட்டிங்கிற ஒரு கண்டிஷனை அது ஆக்சுவலாக இப்போ டிசீஸ்னே நம்ம பார்க்கலாம். அந்த கண்டிஷனை பற்றி ஒபிசிட்டி ஸ்பெஷலிஸ்ட், தேங்க்யூ சார் ஃபார் பீயிங் ஹியர், டாக்டர் ஜி சண்முக சுந்தர், டைரக்டர் மேக்னா சென்டர்ஸ் ஃபார் எண்டோக்ரினாலஜி அண்ட் ஒபிசிட்டிட்ட இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அவர் இன்னைக்கு நம்ம கூட கலந்துரையாடலில் ஒபிசிட்டி ஏன் வருது, அதில் எதனால் வருது, அதனால வரல்கள் இன்னல்கள் என்னென்ன, அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம், அதை பற்றியெல்லாம் பேச போகிறோம். ஸ்டே வித் அஸ். தேங்க்யூ சார். என்னோட ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா நான் இஃப் ஐ சி 100 பேஷண்ட்ஸ், ஒரு 30-50% பேர் வந்து ஒபீஸாக இருக்கிறாங்க. ஒபிசிட்டினால அவங்க ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடுது. ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுனால அவங்களோட எஃபிஷியன்சி குறைஞ்சிருது, அவங்க எக்ஸசைஸ் தன்மைகள் குறைய ஆரம்பிச்சிருது. அதனால் அவங்க ஃபர்தராக ஒபிசிட்டி ஆகிறாங்க, ஒரு விசிஎஸ் சைக்கிளுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட பார்வையில் எப்படி பார்ப்பீங்க? ஹவு டு யூ டிஃபைன் ஒபிசிட்டி? சரி, அகைன் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இன்னும் வந்து நம்ம ஒபிசிட்டியை வந்து இன்னும் டிசீஸாக பார்க்க ஆரம்பிக்கல. அந்த ஒபிசிட்டியை, ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டியை வந்து ஒரு காஸ்மெட்டிக் ரீசனுக்காக தான் நம்ம டாக்டர்கிட்ட வராங்களே தவிர அதை வந்து ஒரு இன்னும் அதனால் என்ன நோய்கள் வரலாம்னு இன்னும் அவேர்னஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால தான் இப்போது WHO, மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் பாடிஸ், ஈவன் இந்தியன் எண்டோக்ரைன் சொசைட்டி எல்லாருமே வந்து ஒபிசிட்டியை வந்து ஒரு டிசீஸ் மாதிரி இது பண்ணுறாங்க. ஏன்னா ஒபிசிட்டியால் பல நோய்கள் வரலாம். எனி டிபார்ட்மெண்ட், இப்போ இங்கே ஆர்த்தோ ரிலேட்டட் வரலாம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வரலாம், பல்மனரி மெடிசன் போனால் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா வரலாம், ஹார்ட் ரிலேட்டட் இது கார்டியாக் டிசீஸ், ஹார்ட் ஃபெயிலியர், ஸ்ட்ரோக்கு. ஸோ எனி டிசீஸ் எடுத்த ஃபேட்டி லிவர் அகைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், இன்ஃபர்டிலிட்டி, ஆல்மோஸ்ட் ஒரு 250 நோய்களை வந்து மோர் தென் 250 நோய்களை வந்து ரிலேட் பண்ணுறாங்க ஒபிசிட்டினால வரலான்றது. ஸோ பட் அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரி டெஃபினேஷனே வந்து டிஃப்ரெண்ட். ஏன்னா ஆஸ் சச் நம்ம சவுத் ஏஷியன்ஸ் வந்து ரொம்ப ஹை ரிஸ்க். ரேஷியலாக வந்து நம்மளுக்கு டயபிட்டிஸ் வர்றதுனாலும் சரி, நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுனாலும் சரி, நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரி பீப்புளோட நம்மளுக்கு சீக்கிரமே வந்துடும், ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே வந்துடும். அண்ட் சிவியரிட்டியும் ஜாஸ்தி. ஸோ அதனால் நம்மள கிளாசிஃபிகேஷனே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பிஎம்ஐன்னு சொல்லுவோம். நம்ம ஹைட் அண்ட் வெயிட்டை வச்சு நம்மளுக்கு ஒரு பிஎம்ஐ கேல்குலேஷன், பாடி மாஸ் இண்டெக்ஸ் கேல்குலேஷன் இருக்குது. அது வெஸ்டர்ன் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25க்கு மேலே இருந்தால் ஓவர் வெயிட், 30க்கு மேலே இருந்தால் தான் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளுக்கு 23க்கு மேலே இருந்தாலே ஓவர் வெயிட், 25க்கு மேலே இருந்தாலே ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா நம்மளோட பாடி ஷேப்பே டிஃப்ரெண்ட். நம்ம வந்து ஒல்லியாக இருக்க மாதிரி இருப்போம், ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த வயிற்றை சுற்றி உள்ள கொழுப்புக்கு பார்த்தீங்கன்னா விசரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். அதான் இருக்கிறதுலே மோர் டேஞ்சரஸ் ஃபேட். அது வந்து ஒரு ஃபேட்டுன்றது ஒரு வந்து அமைதியான உறுப்பு கிடையாது. அதுலேருந்து நிறைய ஹார்மோன்ஸ், நிறைய கெமிக்கல் செக்ரீட் ஆகுது. அது போய் பாடியில் வந்து நிறைய வந்து டேமேஜ் பண்ணலாம். ஸோ அந்த விசரல் ஒபிசிட்டின்றது இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப காமன். நம்ம வந்து தமிழில் ஈஸியாக சொல்கிறோன்னா தொப்பைன்னு சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப காமன்றதுனால அதனால தான் இந்த க்ரைட்டீரியா எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம், இடுப்பளவு வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கனால அந்த க்ரைட்டீரியாவும் இந்தியன்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட். லேடிஸில் 80, மேல்ஸில் வந்து 90க்கு மேலே இருந்தாலே அந்த வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லுவோம். அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். அந்த தொப்பைன்றது ஜாஸ்தியாக இருந்தாலும் ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு, மிச்ச ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி.
ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த விசல் ஒபிசிட்டியை கம்மி பண்ணுறோமோ நம்ம நிறையா ப்ராப்ளம்ஸை தவிர்க்கலாம். இது வந்து எப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டி. கம்மிங் டு ஹார்ட் ப்ராப்ளம், டெஃபினட்டாக ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டி டவுட்டே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கலாம், பட் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு அந்த சேஞ்சஸ் போயிட்டு தான் இருக்கும். நம்ம ரத்த நாளியில் வந்து அந்த மாற்றங்கள் ஆரம்பிச்சுட்டே தான் இருக்கும். ஈவன் சைல்டுஹுட் ஒபிசிட்டியே வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. நம்ம குழந்தையிலேருந்து எப்படி நம்ம வெயிட் இருக்கோ ஃப்யூச்சரில் அதுவும் நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்கும். லீகசி எஃபெக்ட்னு சொல்லுவோம். நம்ம இப்போ உடம்பு எப்படி இருக்கோ, நம்ம ஆரோக்கியமாக இருக்கோமோ, அந்த லீகசி எஃபெக்ட் ஃப்யூச்சரில் அந்த இது வரலான்னு சொல்லிட்டு 20-30 வருஷம் கழிச்சு கூட அந்த இம்பேக்ட் காட்டலான்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருமுன் காப்போம் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக அது இம்பார்ட்டன்ஸ். எவ்வளோ நம்ம இப்போ ப்ரைமோடியல் ப்ரிவென்ஷன், முன்னாடிலாம் ப்ரைமரி ப்ரிவென்ஷன் பேசிகிட்டு இருப்போம், இப்போ ப்ரைமோடியல் ப்ரிவென்ஷன். ஈவன் குழந்தை வந்து அம்மா வயிற்றில் இருக்கும்போதே ஹெல்த்தி என்விரான்மெண்ட் இருக்கணும், அது ஃப்யூச்சரில் இம்பேக்ட் ஆகலான்ற அளவுக்கு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அம்மாவோட வெயிட்டு, அவங்களோட மெட்டபாலிக் பேராமீட்டர்ஸ்லாம் நல்லா இருந்தால் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும், ஃப்யூச்சரும் ஆரோக்கியமாக இருக்க அளவுக்கு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓவர் வெயிட் ஒபிசிட்டி அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சார் வந்து நம்மள்ட்ட லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டு சம்மரைஸ், ஒபிசிட்டி இஸ் அ பேட் டிசீஸ். டெஃபினேஷன் ஃபார் ஒபிசிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் இன் வெஸ்டர்ன் பாப்புலேஷன் அஸ் கம்பேர்ட் டு இந்தியன் பாப்புலேஷன். நம்ம ஊரில் பிஎம்ஐ 23க்கு மேலேயே ஓவர் வெயிட்னு சொல்கிறோம், 25க்கு மேலே ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். அந்த ஊரில் 25க்கு மேலே ஓவர் வெயிட், 30க்கு மேலே ஒபிசிட்டி. அது தவிர ஒபிசிட்டியின் தன்மை நம்ம ஊரில் வந்து மாறுபடுது அஸ் கம்பேர்ட் டு வெஸ்டர்ன் பாப்புலேஷன். அந்த ஆப்பிள் ஷேப் பெல்லி, பியர் ஷேப் பெல்லி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். ஸோ அது யூஸ்வலாக வந்து ஜென்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ், மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு வந்து மேல்ஸை வந்து ஆப்பிள் ஷேப்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த வயிற்றில் இருக்க கொழுப்பு வந்து அதிகமாக படியும். இது ஒரு ஹார்மோன்ஸ் ரிலேட்டட் இது. லேடிஸ் வந்து பியர் ஷேப் சொல்லுவோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்வலாக இந்த ஆர்ம்ஸ்லேயும் அண்ட் பட்டக்ஸ் அண்ட் தைஸ் ஏரியாவிலையும் ஃபேட் டெபாசிட் ஆகும். இது வந்து ஈஸ்ட்ரோஜனோட எஃபெக்ட் அது. ஸோ அகெயின் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு யங் ஏஜ்லலாம் பார்த்தீங்கன்னா மேல்ஸ்க்கு வந்து நிறைய ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அவங்க விசரல் ஒபிசிட்டி, அந்த வயிற்றை சுற்றி கொழுப்பு படிகிறதுனால அவங்களுக்கு அந்த ரிஸ்க்லாம் ஜாஸ்தி. லேடிஸ்க்கு வந்து இந்த பெரிஃபரியில் தான் ஃபேட் இருக்கும், அதனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்காது. பட் ஒன்ஸ் அந்த ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு டு மோர் தென் 40-45 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸோட ஃபீமேல்ஸ்க்குலாம் கார்டியாக் ரிஸ்க் எல்லாமே ஜாஸ்தி. அவங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிரும். நாட் ஓன்லி கார்டியாக், டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் சேஞ்சஸ், பிபி சேஞ்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் எஃபெக்ட் போகிறதுனால ஒரு லேடிஸ்க்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஈஸ்ட்ரோஜன் தான், அது போகிறதுனால சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஓவரால் ரெண்டுமே இட்ஸ் நாட் குட். ஓவரால் ஹெல்த்தியாக இருக்கிறது பெட்டர். பட் ஆப்பிள் ஷேப்டு இந்த ஒபிசிட்டி இருக்கிறது வந்து வயிற்று சுற்றி உள்ள படிக்கிற கொழுப்பு வந்து மோர் டேஞ்சரஸ். நீங்கள் சொன்ன ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் வந்து இட்ஸ் அ கிரேட் ஐ ஓப்பனர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹியர். அதாவது ஒபிசிட்டிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு காரணியாக பார்க்காம அதை வந்து ஒரு நோயாக பார்க்கணும். இட் இஸ் அ டைம் டு கன்சிடர் ஒபிசிட்டி அஸ் அ டிசீஸ், நாட் ஒன்லி அஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதிலே இன்னொன்று, ஐ டோன்ட் வாண்ட் டு லேபிள் எவ்ரி ஒன் அஸ் பேஷண்ட்ஸ். அது அகைன் ஓவர் வெயிட் ஒபிசிட்டியை அகைன் இது வந்து மெயினாக ஒரு அவேர்னஸ் கிரியேஷனுக்காக தான். இப்போ எதுக்காக நம்ம டிசீஸ் கிளாஸிஃபை பண்ணுறோன்னா, ஓவர் வெயிட் ஒபிசிட்டி வந்து நாட் ஓன்லி அதை ஒரு பார்வைக்காக மட்டும் இல்லை, அதனால பல நோய்கள் ஃப்யூச்சரில் வரலாம், ப்ரிவென்ஷன் பண்ணுறது தான். ஸோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு 150 பேரும் வந்து ஒரு பேஷண்ட்டாக பார்க்க ஐ எம் நாட் ஃபார் இட். ஸோ பட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அட் த சேம் டைம். ஏன்னா அப்போ தான் நிறைய இன்டர்நேஷ்னல் பாடிஸ் ஆர் கவர்மெண்ட் வந்து அதில் ஒரு இனிஷியேஷன் எடுப்பாங்க, அதில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ தட் பீப்புள் நோஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஓவர் வெயிட் ஒரு ஒபிசிட்டி. அண்ட் குழந்தைங்க முக்கியமாக நிறைய சைல்டுஹுட் ஒபிசிட்டிலாம் பார்க்குறோம். 100 குழந்தைங்க எடுத்தவங்கன்னா 70-80 குழந்தைங்க ஓவர் வெயிட் ஒபிசிட்டியில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு அவேர்னஸ் கிரியேஷன் அண்ட் கவர்மெண்ட் இனிஷியேஷன், அதுக்கு ஃபண்ட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி குட் ஸ்டெப் டேக்கன், இது ஒரு டிசீஸாக கிளாஸிஃபை பண்ணது. பட் அகெயின் அதுக்காக நம்ம வந்து ஒரு நோயாளி மாதிரி அவங்கள பார்க்காம இட் ஷுட் பி இன் த ரைட் பாத்வே. தே ஷுட் ஆல்சோ டேக் இட் இன் த ரைட் வே அண்ட் டேக் ஸ்டெப்ஸ் ஸோ தட் அவங்க ஹெல்த்தியாக இருக்கலாம், அவங்களோட ஜென்ரேஷன்ஸ், அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கலாம். உங்களோட ப்ராக்டிஸில் ஒரு 100 ஒபிசிட்டி பேஷண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதோட காரணம், காசட்டிவ் ஏஜென்ட் ஃபார் ஒபிசிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? அகெயின் இது வந்து மல்டி ஃபேக்டோரியல் சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் வந்து டயபிட்டிஸ் ஏன் வரும்னு கேட்டால் நம்ம ஒரு சிங்கிள் ரீசன் நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் அ மல்டி ஃபேக்டோரியல் ரீசன். அது மாதிரி ஒபிசிட்டியும் மல்டி ஃபேக்டோரியல். இது ஜெனட்டிக் ரீசனாக இருக்கலாம், அவங்க ஜீன் வைஸ் தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஓவர் வெயிட், அவங்க குடும்பம் இதுலேயே அந்த இது ரன் ஆகலாம். சோஷியல் ஃபேக்டர்ஸ், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், நம்ம கல்ச்சர் எப்படி நம்ம வளர்கிறோம், நம்ம என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, நம்ம அம்மா அப்பா எப்படி இது என்ன மாதிரியான ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த ட்ரெடிஷனை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா. அண்ட் வெஸ்டர்னைசேஷன், இப்போ ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த உணவு வகைகள்
இப்போ கிடையாது. இப்போ எதுனாலும் இம்மிடியேட்டாக நம்மளுக்கு ஒரு கிளிக்கில் எல்லாமே கிடைச்சிருது. ஸோ கம்ஃபர்ட் ஹஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ எல்லாம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் பிளேஸ் இன் ரோல். அண்ட் எபிஜெனெட்டிக்ஸ் சொல்லுவோம். நம்ம என்விரான்மெண்ட் சுற்றி உள்ள என்விரான்மெண்டல் டிஸ்டர்பன்ஸ்னால நம்ம ஜீன்ஸில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வரலாம். அதை தவிர நம்ம வாழ்க்கை நடைமுறை, நம்ம எப்படி நம்ம ஹெல்த்துக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அகெயின் போத் டயட் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் ஆல்சோ த ஸ்ட்ரெஸ். 3 சொல்ல லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டாப் வித் ஒன்லி டயட் அண்ட் எக்ஸசைஸ். நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் வெரி பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஏன்னா அதனால நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸில் பாடி வந்து அதுலேயும் இம்பாக்ட் ஆகலாம். ஸோ ஓவரால் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ஐ வில் சே, வி கான்ட் பின் பாயிண்ட். ஸோ ஓவரால் எல்லாத்தையும் தான் மேனேஜ் பண்ணணும். ஸோ டயட், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ பண்ணால் தான் நம்ம ஓவர் வெயிட் ஒரு ஒபிசிட்டியை வந்து ஓவர் கம் பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் த வெயிட் லாஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இது வெரி காமனாக நம்ம கேட்போம், வெயிட் கம்மியாகுது திருப்பி கூடியதுன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் டசன்ட் ends with a certain period. ஒரு 3 months 6 months எஃபோர்ட் போகிறது கிடையாது. ஸோ ஓவரால் நம்ம என்விரான்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு சூட்டபிளாக இருந்தால் தான் லாஸும் பண்ண முடியும், மெயின்டனும் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஒபிசிட்டி அண்ட் அசோசியேஷன் வேரியஸ் டிசீசஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தலைமுடியிலேருந்து கால் நகம் வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்லலாம். ஸோ ஒபிசிட்டி ஆஸ் எ மேஜர் ரோல் இன் மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ். அதை நான் சொன்ன மாதிரி டேட்டாஸ் வந்து ஒரு 250 டிசீஸ்க்கு மேலே அது கோரிலேட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் வித் இப்போ நீங்கள் ஃபேட்டி லிவர் வெரி காமன். இப்போ வந்து கேட்பாங்க, பேஷண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, ஏன் எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஃபேட்டி லிவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்பவே என்ன சொல்கிறது, சைலண்ட் டேஞ்சர் வாட் வி ஆர் கோயிங் டு சி இன் த ஃபியூச்சர். ஸோ ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஸோ இட்ஸ் ஏன்னா ஃபேட்டி லிவர் டிசீஸ் நாட் அ சிம்பிள் திங். ஃபியூச்சரில் அதே சிரோசிஸ், கேன்சர் அந்த மாதிரிலாம் வரலாம். அதே மாதிரி கார்டியக் ஹார்ட் ஃபெயிலியரும் சரி, ஹார்ட் அட்டாக் வர்றது வெரி காமன் வித் ஒபிசிட்டி, ஓவர் வெயிட். ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் 45 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் ஹவ் knee joint pain, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டி. ஸோ வெயிட்டை கம்மி பண்ணாலே அந்த லோடு காலுக்கு போகிறது கம்மியாகும் போது இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இன்னொரு சைலண்ட் டேஞ்சர் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. நான் காமனான இதை மட்டும் சொல்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. ஸோ காமனான இது சொல்கிறேன். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டயக்னோஸே பண்ணுறது கிடையாது. பட் வெரி காமன். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியானால அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃபே அஃபெக்ட் ஆகலாம். அவங்க ஓவரால் அவுட்கம், அவங்களோட எனர்ஜி லெவல் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்டைரக்டாக இட் கேன் லீட் டு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், லங்ஸ் ப்ராப்ளம், பிபி கூடுறது, நிறைய தொந்தரவு இது காஸ் பண்ணலாம். பட் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணோன்னா தே வில் ஹாவ் வெரி குட் பெனிஃபிட்ஸ். ஸோ அண்ட் மெனி கேன்சர்ஸ், ஈவன் பேங்க்ரேட்டிக் கேன்சர், லிவர் கேன்சர், அந்த மாதிரி கேன்சர் போன்ற இதோ ஒபிசிட்டி கூட லிங்க் இருக்குது. அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பிசிஓஎஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ப்ரெக்னன்சி ஆகிற மாதிரி இருக்குது. அகைன் ஓவர் வெயிட் ஒபிசிட்டி, அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால இந்த பிசிஓஎஸ் மாதிரி ப்ராப்ளம் வரலாம். ஸோ இன்ஃபர்டிலிட்டி, நிறைய பேருக்கு இந்த வெயிட் ரிடக்ஷன் வந்து சின்சியராக அவங்க எஃபோர்ட் போட்டு வெயிட் ரெடியூஸ் பண்ணாலே அவங்களோட அந்த ஓவலேஷன், அந்த எக் ரிலீஸ் வந்து ஸ்மூத்தன் ஆகும் அண்ட் ஃபெர்டிலிட்டி ரேட்டும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம கோரிலேட் பண்ணலாம். எனி டிபார்ட்மெண்ட் இஃப் யூ டேக், ஓவர் வெயிட் ஒபிசிட்டி இஸ் a very இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர். So to summarize, no organ is spared if you are obese. It's high time that we should start thinking about being healthy and lose weight. எல்லா ஆர்கன் நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கனையும் ஒபிசிட்டி அஃபெக்ட் பண்ணுது. சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரெயின், ஸ்டார்டிங் லங்ஸ், ஹார்ட், லிவர், பேன்க்ரியஸ், எல்லா ஆர்கனையும் அஃபெக்ட் பண்ணுது. அந்த ஆல் ஆர்கன்ஸ் ஆர் சீரியலி கனெக்டட். ஒரு ஆர்கனில் வர ப்ராப்ளம் அதோட நிற்காது, அது அப்படியே அடுத்த ஆர்கனுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் குரட்டை வியாதி, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதை பற்றி. அது குரட்டை வியாதி வந்து இனிஷியலாக தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணும். தூக்கத்தை அஃபெக்ட் ஆகிறதுனால பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆகும். பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆச்சுன்னா ஹார்ட் அஃபெக்ட் ஆகும். ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதே இது பிரெயின் ஸ்ட்ரோக் வரலாம். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் மற்ற ஆர்கனுக்கு போகிற பிளட் சப்ளைலாம் கம்மியாகும். அது கிட்னி ப்ராப்ளம் கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரே நம்ம பாடி வந்து ஒரு சீரியஸ்லி கனெக்டட். ஸோ ஒரு ஆர்கனில் வர ப்ராப்ளம் மற்ற ஆர்கனுக்கு கூட விரைவில் வந்துடும். ஸோ high time to think about the same and change our lifestyle in such a way that we start doing healthy habits to lose weight. நம்ம இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, we had a serious discussion about obesity with endocrinologist Dr. Shanmugha Sundar sir. So we have discussed till now about உடல் பருமன், ஒபிசிட்டினா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, வெஸ்டர்ன் பாப்புலேஷனுக்கும் இந்தியன் பாப்புலேஷனுக்கும் எப்படி மாறுபடுது, how prone Indians are to become obese, எவ்வளோ காமனாக ஒபிசிட்டி நம்ம ஊரில் இருக்குது, ஒபிசிட்டி எதனால் வருது, அதாவது ஜெனட்டிக்ஸ், என்விரான்மெண்ட், ஸ்ட்ரெஸ், இதுதான் ப்ரைமரி ஃபேக்டர்ஸ். ஒபிசிட்டினால் வர நோய்கள், இன்னல்கள் என்ன, டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் எப்படிலாம் அஃபெக்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒபிசிட்டி அண்ட் ஹார்ட் டிசீஸ் அதை பற்றி பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடில்.